இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்ல நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம நேற்று தினத்துல ஒரு புது தீம் ஆரம்பிச்சோம். அது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியலன்னா நான் சொல்றேன், ரினோவேட்டிங் எமோஷன்ஸ் அப்படின்றது தான். ஒரு ரினோவேட்டிங்னா என்னன்றதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு பில்டிங் பாழடைஞ்சு போகுது இல்லை டேமேஜ் ஆகுது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அது திரும்ப புதுப்பிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ், ரினோவேட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். அதே மாதிரி இங்க நம்மளோட எமோஷன்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கிறதுனால நம்மளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே போகுது. பிகாஸ் ஆஃப் அவர் எமோஷன்ஸ் கெட்டிங் டேமேஜ்ட், அவர் லைஃப் இஸ் ஆல்சோ கெட்டிங் டேமேஜ். அதனால ஆண்டவர் இந்த வாரம் நம்மளை ஸ்பெசிஃபிக்கா நம்மள என்ன பண்ண போறாராம், நம்மள ரெனோவேட் பண்ண போறாரு. எப்படி நம்ம இப்போ வீட்டுல எந்தெந்த ரூம் ரெனோவேஷன் தேவைப்படும் நம்ம பார்த்து செய்யறது போல நம்மளோட இருதயத்திலயும் என்னென்ன எமோஷன்ஸ் ரெனோவேஷன் தேவைப்படுதுன்னு ஆண்டவர் பாக்குறாரு. அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு அவர் அதை ரினோவேட் பண்ண போறாரு. நேற்றைய தினத்துல நம்ம எதை பத்தி பார்த்திருந்தோம்னா, பிட்ரேயல், துரோகத்தை பத்தி, அந்த எமோஷன் எப்படி ஹேண்டில் பண்றது, ஆண்டவர் எப்படி ரெஸ்டோர் பண்றாருன்றதை பார்த்தோம். இன்றைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, சாரோ பத்தி தான் பார்க்க போறோம், துக்கம் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதலாவது நம்ம ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களோட எமோஷன்ஸை நீர் ரெனோவேட் பண்ண போகிறீர் ஆண்டவரே. இந்த துக்கத்தை எங்க கிட்ட இருந்து நீங்க நீக்கி போட போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, நம்ம உலகத்திலே இல்ல, நம்ம நேச்சர்லயே ஒரு சீசன் அது லைஃப் லாங் அதே சீசன் அப்படியே இருக்காது. இப்போ சம்மர்னா அந்த சம்மர்ன்றது லைஃப் லாங் அப்படியே இருக்காது. வின்டர்னா லைஃப் லாங் இல்ல 365 days அந்த இயர் ஃபுல்லா வின்டர்னா அப்படி இருக்காது. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல கூட ஒரு சீசன் வந்துச்சுன்னா அது ஒரு நாள் மாறிடும். இப்போ ஹாப்பியஸ்ட் சீசன் வந்திருக்கு, சந்தோஷமான ஒரு சீசன் வந்துச்சுன்னா இது நிலைச்சு இருக்காது. அடுத்த சீசன் மேபி ஒரு சாரோ வரலாம், ஒரு சிக்னஸ் வரலாம். அதுல என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, அந்த சாரோ இந்த சீசன் கூட என்ன சொல்றது, லைஃப் லாங் நம்மளுக்கு கிடையாது. ஹாப்பினஸ் வந்துட்டு போறது போல சாரோவும் வந்துட்டு போகும். நம்ம ஹாப்பினஸ்லாம் வரும்போது நம்ம இது ஏன் வந்ததுன்னு நம்ம யோசிக்க மாட்டோம்ல. இந்த ஹாப்பினஸ் நம்ம லைஃப் லாங் இருந்தா எப்படி நல்லா இருக்கும் இந்த சீசன் அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் சாரோ வந்தா மட்டும் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ என் வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு நம்ம அந்த சாரோ நம்மள டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுற அளவுக்கு நம்ம அதை ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நம்மள ரொம்ப வருத்திப்போம். தப்பு இல்லைங்க, ரொம்ப கஷ்டம் தான். சாரம் அதை ஹேண்டில் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். சோகத்துக்கும் இந்த துக்கத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சோகம்ன்றது நம்மள அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாதியா, சோகமா இருக்கணும், அது நம்மளால ஹேண்டில் பண்ணும். பட் துக்கம்ன்றது நமக்குள்ள அது ஒரு வேர் எடுத்திருக்கும். அந்த வலி நம்மளை விட்டு போகவே ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய காரியமா இருக்கும். ஸோ இந்த சாரம் நம்ம உள்ள வரும்போது நம்ம ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட இருதயம் அவ்வளோ பாரமா இருக்கும். அந்த இருதயத்தை தூக்கிக்கிட்டு நடக்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கும். பட் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, உங்க துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷத்தின் நாட்கள் ஆரம்பமாக போகுது. ஆனா நீங்க உடனே அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏசப்பா, நீங்க சொல்லிட்டீங்களே என் துக்க நாட்கள் முடிய போகுதுன்னு சொல்லிட்டீங்களா, அப்ப முடிய போகுது, நான் அது விசுவாசத்துல பெற்றுக்கொள்றேன். இந்த துக்க நாட்கள் எல்லாம் முடிய போகுது. இந்த துக்க நாட்கள் என்னோட வாழ்க்கையில நிரந்தரமானது கிடையாதுன்றது நீங்க விசுவாசத்துல அறிக்கையிட்டுட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே ட்ரெயின்ல ஜேர்னி பண்ணிருப்போம்ல, நம்ம எல்லாருமே ட்ரெயின்ல போயிருப்போம். தமிழ்ல ட்ரெயின், ஓகே, ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருப்போம். ஞாபகம் வரல, பட் எனக்கு தெரியும், ஞாபகம் வரல. ட்ரெயின்ல போயிட்டே இருப்போம். போகும்போது சில டைம் ஒரு டனல்குள்ள போகும்ல, ஒரு சுரங்க பாதையா, சப்வே கிடையாது, ஒரு டனல்குள்ள போகும். அந்த டனல்குள்ள போகும்போது ரொம்ப இருட்டா இருக்கும்ல, ரொம்ப இருட்டா இருக்கும். பட் அந்த ட்ரெயின் அந்த டனல்குள்ளேயேவா நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர வரைக்கும் அந்த டனல்குள்ளேவா போயிட்டு இருக்கோம்? இல்ல. எவ்ரி டார்க் டனல் ஆஸ் அன் எக்ஸிட் வித் அ லைட். அந்த டனலுக்கு அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த வெளிச்சம் எதை குறிக்குது? இந்த டனல், இந்த டார்க்னஸோட முடிவு வந்துடுச்சு, நம்ம அந்த பக்கம் போக போறோம், நம்ம வெளிச்சத்தின் பக்கம் போக போறோம்னு. அதே மாதிரி தான் இந்த துக்க நாட்கள் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இருளா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஹாவ் ஃபேத், விசுவாசத்துல நிலைத்து நில்லுங்க. அந்த டனலோட முடிவுல எப்படி வெளிச்சத்துக்குரிய ஒரு எக்ஸிட் இருக்கும், அதே மாதிரி இந்த துக்க நாள் முடிய போகுதுன்ற ஒரு எக்ஸிட், இந்த துக்க நாள் முடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸிட் வரப்போகுது. அண்ட் அது சும்மா நார்மலான எக்ஸிட் இல்லைங்க, வெளிச்சம் இருக்கிற எக்ஸிட்டா இருக்க போகுது. ஸோ வென் யூ கோ டு தட் சைட், there's gonna be light, there's gonna be joy. and அது மட்டும் இல்ல, நீங்க உங்களோட டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ண போறீங்க. ஸோ இன்றைக்கு கூட யாரெல்லாம் சோகமா சோர்வா இருக்கீங்களோ, இந்த துக்கத்தை குறித்து நீங்க விசுவாசத்துல நிலைத்து நில்லுங்க. அந்த டனலுக்கு
எப்படி ஒரு எக்ஸிட் இருக்கோ அதே மாதிரி இந்த துக்கத்துக்கும் ஒரு எக்ஸிட் இருக்கு. அந்த எக்ஸிட் எப்படிப்பட்டதா இருக்கு? வெளிச்சம் உடையதா இருக்கு, சந்தோஷம் உடையதா இருக்கு. அது உங்களோட டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏசப்பா உங்களை சும்மா விட மாட்டாரு. அப்படியே இந்த துக்க நாட்கள் ஏன் என் மகன் இருந்துட்டோன்னு விட மாட்டாரு. He will restore all your joy. உங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? ரிஸ்டோர் பண்ணுவாரு. அவர் கைவிடுகிற தேவன் கிடையாது, நம்மளை தூக்கி விடுகிற தேவன் தான். உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டது. இப்பொழுது கூட நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா சாப்டர் 60 19-20 தமிழ்ல. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நம்ம இப்பொழுது இதை இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். எவ்வளோ 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 நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வசனம் இல்ல. நம்மளுக்கு சூரியனும் தேவைப்பட மாட்டாங்களா, சந்திரனும் தேவைப்பட மாட்டாங்களா, நித்திய வெளிச்சமான கர்த்தர் நம்மளோடு இருக்கிறதுனால இந்த வெளிச்சம் என்ன ஒரு நாளும் அஸ்தமிப்பதே இல்லை. ஓகே, சோ ஐசையா 61 19-20 இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி வாசிச்சிடலாம். The sun shall no longer be your light by day, nor for brightness shall the moon give light to you. But the Lord will be to you an everlasting light, and your God your glory. Your sun shall no longer go down, nor shall your moon withdraw itself. For the Lord will be your everlasting light, and the days of your mourning shall be ended. உங்க துக்க நாட்கள் முடிந்து விட்டதுன்ற விசுவாசத்தோடு இப்பொழுது நம்ம ஒரு ஜெபம் செய்யலாம். வாங்க. ஏசப்பா ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் தகப்பனே ராஜா, எங்களோட துக்கத்திற்கு ஒரு முடிவு இருக்குதுன்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் பாக்குற ஒருத்தவங்களும் யார் யாரெல்லாம் துக்கத்திலும் வேதனையிலும் ஆண்டவரே ராஜா ஏசப்பா தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நித்திய வெளிச்சம் அவங்களே ஆண்டவரே ராஜா ஆறுதல் செய்யட்டும் தகப்பனே ராஜா. இந்த சீசன் முடிவுக்கு வரப்போதுன்ற ஒரு நிச்சயம் அவங்களுக்குள்ள வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.